அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in our mother tongue, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். அதனால் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். முதல்ல ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பை மட்டும் சொல்கிறேன். பல ஊர்களிலிருந்து ஒரு பெரிய ஆசிரியர்களுக்கே தேர்வு நடத்தி இத்துணை ஆசிரியர்கள் இங்கு வந்து அமர்ந்திருப்பதாக இங்கு வந்தவுடன் சொன்னார்கள். உங்கள் எல்லோருக்கும் முதலில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். Being a positive role model is the fastest and most powerful way to teach children. Because children do not hear your words as deeply as they feel your actions. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம சொல்கிறது தானே பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, நம்ம செய்கிறது தான் செய்யும் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறை உயரதிகாரியாகவும் ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதும் உரை நிகழ்த்துபவனாகவும், போன மாதம் கூட நான் அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும், நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே நிமிடத்தில் அதை உங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு நான் என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். All teachers, not students, all teachers, please raise up your right hand. எல்லாரும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்ல, எல்லாரும் தூக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வைங்க. Please raise your index finger. Please touch your forehead. Please touch your nose tip. Please touch your cheek. அப்படியே கை வைங்க, அப்படியே கை வைக்கணும். ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது என்னுடைய முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய, பிள்ளைகளும் இப்படித்தான். ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பது 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை அடிப்படையாக அத்துணை ஆசிரியர்களும் உணர வேண்டும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு என்னை அழைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதன்மை நிர்வாக அதிகாரி ரகுநாதன் அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு என்னை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து எனக்கு முன் அற்புதமான ஒரு உரையை ஆங்கிலத்தில் நிகழ்த்தி அவருடைய மனைவியே வியக்கும் அளவிற்கு அற்புதமாக பேசி இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர் திரு சரவணன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப்பணியினை கையில் எடுத்து ஒரு தியாகத்தோடு அந்த பணியை செய்து கொண்டு அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உள்ளபடியே நான் இங்கு யாருக்கு பேச வேண்டும் என்று வரும்போது தான் கேட்டேன். ஏனென்றால் இது ஆசிரியர்கள் தினம் மட்டுமா, மாணவர்கள் இருப்பார்களா, பெற்றோர்கள் இருப்பார்களா என்ற வழக்கமாக ஏற்படுகின்ற சந்தேகம். சரவணன் சொன்னார், சார் ஆசிரியர்கள் தான் சார் முழுக்க முழுக்க இருப்பாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நீங்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பேசினா போதும்னார். இங்கே வந்து பார்த்தா டீச்சர்ஸ் அவுட் நம்பர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இது ஆசிரியர் தினம் என்பது அதுதான் முறையும் கூட. அதனால் ஆசிரியர்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன். இறுதியில் வேண்டுமானால் மாணவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு உரையாற்றுவதற்கு முன்னால் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே
நான் அழைக்கப்பட்டு நானும் இன்னொரு சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் அங்கு சென்றிருந்த போது ஆசிரிய பயிற்சி பள்ளியிலே ஆசிரியர்களுக்காக வைத்திருக்கின்ற ஒரு பாடத்திட்டத்தினை முதல் பாடம். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. நீங்கள் அத்துணை பேரும் கேட்டுக்கொண்டால் தமிழகத்தின் அத்துணை மூலைக்கும் செல்லுபவர்கள் ஆசிரியர்களுடைய பங்கு இவ்வளவு பெரியதா என்று வியந்து அதிர்ந்து போவீர்கள். முதல் பாடமாக அதனை வைத்திருக்கிறார்கள். எனக்கு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுமாறு கேட்டேன். ஆசிரியர்களே, ஜப்பானிய நாடு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்ட உண்மை சம்பவம், கதையல்ல, நிஜம். கொள்ளைக்காரர்கள் கிராமங்களிலே புகுந்து கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு கொள்ளை அடிப்பதையே ஒரு வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தாய் தன்னுடைய வீட்டு வாசலிலே 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருக்கின்றாள். திடீரென்று கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வருகிறார்கள் என்றவுடன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்த மறைவிடத்தை நோக்கி அத்துணை பேரும் ஓடுகிறார்கள். காரணத்தோடு இந்த பதிவு ஆசிரியர் தினத்திலே. தாய் சோறூட்டி கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் இடுப்பின் 2 பக்கம் வைத்துக்கொண்டு அவளும் ஓடுகின்றாள். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் நாம் தப்பிப்பது 3 பேரும் சிரமம் என்பதை உணர்ந்த அந்த தாய் ஒரு நொடி நின்று நிதானித்து 2 குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றாள். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்னா பின்னமாவதையும் மற்றும் பலர் இறப்பதையும் பார்த்து கொண்டே கதறுகின்றாள், பதறுகின்றாள். அந்த இடத்திலே இருந்த முதியவர் சத்தம் போட்டால் உனக்கும் இன்னொரு குழந்தைக்கும் உயிர் போய்விடும் என்று வாயை பொத்துகிறார். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்தபடி இறந்து போன குழந்தை இடத்திலே வந்து கதறுகிறாள். அத்துணை பேரும் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். பெரியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? எப்படி உன்னால் அடையாளத்தை பார்த்து உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற மனம் வந்தது? அந்த தாய் சொல்லுகிறாள், ஐயா பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு மாலை நேரத்திலே வாசலிலே உட்கார்ந்து சோறூட்டி கொண்டு இருக்கும்போது என்னிடம் படிக்கின்ற குழந்தையும் வந்துவிட்டது. 2 குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன். என்னால் முடியாது என்பதை உணர்ந்த பிறகு நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது என்னிடம் படிக்க வந்த குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. இதை பாடமாக வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 100 பேரிடம் ஒரு பேட்டி எடுத்தார்கள் சமீபத்திலே. இவ்வளவு பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறீர்களே, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? உங்களுடைய ரோல் மாடல் யார்? எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. 80 பேருக்கு மேல் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியைகளையே ரோல் மாடலாக சொல்லி இருக்கிறார்கள். உள்ளபடியே கணக்கெடுத்தவர்கள் வியந்து போனார்கள். இது எப்படி? சிறு வயதிலே மாணவர்களுடைய மனதிலே பதிகின்ற அந்த தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மன்னன் 2ஆம் பிலிப் உப்பரிகையிலே நின்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை. உடனே ஒரு மந்திரி கேட்கின்றார், மன்னன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான், இவ்வளவு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வருகிறார். முதன்மை மந்திரி சொல்லுகிறார், மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அலெக்சாண்டர் என்று பெயரிட்டு இருக்கிறான். அதனால் மன்னன் மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை எல்லோ மக்களுக்கும் வாரி வாரி இறைக்கின்றான் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட 2ஆம் பிலிப், முட்டாள் மந்திரியே, அதற்காக நான் தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லை.
நான் படித்த ஆசிரியன் அரிஸ்டாட்டில் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு எனக்கு ஒரு அலெக்சாண்டர் பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கிறேன். என்னை அரசனாக மாற்றிய அவன் அவனை பேரரசனாக மாற்றுவான் என்று சொல்லுகிறார். இதுவெல்லாம் சரித்திர பதிவு. நீங்கள் பாருங்கள் அவனுடைய எண்ணம் எப்படி ஈடேறியது என்று. எல்லோரும் படித்த ஆசிரியர்கள். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், எப்படியடா உலகத்தை ஜெயிக்க உன்னால் முடிந்தது? அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்றான். புராண இதிகாசங்களிலிருந்து சரவணன் குறிப்பிடும் போது ஏகலைவனை பற்றி குறிப்பிட்டார். இன்னும் கம்பராமாயணம் ஒவ்வொன்றிலும் உள்ள ஆசிரியர்களுடைய பெருமையை குறிப்பிட்டார். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். ராமன் என்ற ஆண் குழந்தை பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்ற ஆசிரியர்கள் வாழுகின்ற காலத்திலே அவர்களிடம் படிக்க வைப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தானாம். இதுவெல்லாம் சரித்திர பதிவு. அதை எப்படி நிரூபிக்கிறார்கள் என்று பாருங்கள். விஸ்வாமித்திரர் அவருடைய தவத்திற்கு கேடு விளைவித்த அரக்கர்களை கொன்ற பிறகு ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போகவில்லை, 2 பேரையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு போகிறார். ஜனக மன்னன் சீதையினுடைய தந்தை விஸ்வாமித்திர முனிவர் வருகிறாரே என்று வழியிலே வந்து வரவேற்க காத்திருக்கின்றான். கூட வருகின்ற 2 பேரை பார்த்தவுடன் ராமனை பார்க்கின்றார் ஜனகன். சீதை திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றாள். சீதைக்கு இப்படி ஒரு கணவன், இத்துணை லட்சணம் பொருந்தியவனாக ஒருவன் இருக்கின்றானே, இதை போல ஒரு கணவன் கிடைத்தால் எவ்வளவு நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நினைக்கின்றார். அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திர முனிவன் தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகள் இருவரும் என்று சொல்லுகிறார். சொன்ன அடுத்த நொடி ஜனகனினுடைய முகம் மாறுகிறது. தசரதன் பலதார மனமுடையவன். இவனும் அப்பனை போல இருந்து விட்டால் நம் பிள்ளையினுடைய கதை என்ன ஆகும் என்று நினைக்கிறார். ஒரு நிமிடத்திலே விஸ்வாமித்திரர் ஜனகனுடைய முகபாவம் மாறுபட்டதை புரிந்து கொண்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு அந்த கவலை தேவையில்லை ஜனகனே, இவர்கள் தசரத புத்திரர்கள் தான், ஆனால் வசிஷ்டரினுடைய மாணவர்கள் என்பதை மறந்து விடாதே என்கின்றான். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன் என்று கடைசி வரை வாழ்ந்து காண்பித்ததற்கு காரணம் அவனுடைய ஆசிரியர் வசிஷ்டர் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் புராணங்கள். 1954 வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பவர் ஜனாதிபதி, அழைத்த இடம் ஜனாதிபதி மாளிகை. அழைக்கப்பட்டதனுடைய காரணம், பாரத ரத்னா விருதிற்கு நீங்கள் தேர்வு பெற்றிருக்கிறீர்கள், வந்து ஜனாதிபதி மாளிகையிலே 4 நாட்கள் தங்கி அந்த விருதினை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். சொல்லுபவர் ஜனாதிபதி. உடனே சொல்லுகிறார், ஒரு நாள் யோசித்து சொல்லுகிறேன் என்று. இதற்கு என்ன யோசனை? ஜனாதிபதி கேட்கின்றார். அழைக்கப்பட்டவர் அவ்வளவு பெரிய மாபெரும் ஆசிரியர். சரி, இப்போவே சொல்லிவிடுகிறேனே, ஜனவரி 30ஆம் தேதி என்னால் அந்த விருதினை வாங்க வர இயலாது. நீங்கள் என்னை விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி. ஏன் தெரியுமா? ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என்னிடம் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டிய தேதி. 3 மாணவர்கள் ஆய்வுக்காக தயாராகி கொண்டு 3 வருடங்களாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் படிக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு பரீட்சை தேதி அது. அந்த நேரத்திலே வந்து அந்த விருதை வாங்க என்னால் இயலாது. பாரத ரத்னா விருதை விட என்னுடைய மாணவர்களினுடைய படிப்பு எனக்கு முக்கியம் என்று சொன்ன அடுத்த நிமிடம், உங்களுடைய தேதியை சொல்லுங்கள், அந்த தேதியிலே விழாவை வைத்துக் கொள்கிறேன் என்று ஜனாதிபதி சொல்லுகிறார். அந்த ஆசிரியர் யார் தெரியுமா? பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன் என்ற மாபெரும் ஆசிரியர்.
அரசுமுறை பயணமாக சங்கர் தயாள் சர்மா அவர்கள் மஸ்கட் நாட்டிற்கு செல்கின்றார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு வந்து விமான படிக்கட்டுகளிலே ஏறி கதவு திறந்தவுடன் ஜனாதிபதியை ஆறத் தழுவி அழைத்து வந்து தன்னுடைய காரிலே அமரச் செய்து ஓட்டுநரை இறங்க வைத்து விட்டு அவனே ஏறி ஓட்ட உட்கார்கின்றான். பத்திரிகை துறை நண்பர்கள் முன்னால் சூழ்ந்து கொண்டு, அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட நீங்கள் வரவில்லையே, இது புரோட்டோகால் இல்லையே, வழிமுறை இல்லையே, இந்திய ஜனாதிபதி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றான். சிரித்துக்கொண்டே சொல்லுகின்றான் மஸ்கட் மன்னன், நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் என்னுடைய ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர். பத்திரிகை துறை நண்பர்களே, நான் இங்கு வந்திருப்பது ஜனாதிபதி அழைப்பதற்கு மன்னராக வரவில்லை, என்னுடைய ஆசிரியர் அழைப்பதற்கு மாணவனாக வந்திருக்கிறேன் என்றான். ஜனாதிபதியினுடைய கண்களிலே கண்ணீர் திரண்டு வழிந்தது. 20 ஆண்டுகள் மன்னனாக இருந்த ஒருவனுடைய மனதிலே ஒரு ஆசிரியருடைய தாக்கம் இப்படி இருக்கிறது என்றால் இந்த ஆசிரியர் பணி என்பது எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அது மட்டுமா, இன்று ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடுகிறோமே, திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1918 முதல் 21ஆம் ஆண்டு வரை மைசூர் பல்கலைக்கழகத்திலே அவர் ஆசிரியர். அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரிடம் சென்று உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் ஒன்றை சொல்லுங்கள் என்று அத்துணை பத்திரிகைக்காரர்களும் மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கும்போது நடந்த சம்பவத்தை சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரித்துக்கொண்டே சொல்லுகின்றார், அவர் சொன்ன செய்தி, மைசூர் பல்கலைக்கழகத்திலே அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கும்போது அவருக்கு கல்கட்டா பல்கலைக்கழகத்துக்கு மாறுதல் வருகிறது. அதற்கு பிறகு மைசூரில் வைஸ் சான்சலராக இருந்தார், அது வேற. புறப்படுகிறார். போகக்கூடாது என்று மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் அதை தவிர்க்க பார்க்கிறார்கள். உங்களை விட முடியாதுன்னு மறிக்கிறாங்க. ப்ரமோஷன் வருது, இது போய் தான் ஆகணும்னு எல்லாரும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. குதிரை வண்டியிலே தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். குதிரைக்காரன் குதிரை வண்டியோடு நிற்கின்றான் வாசலிலே. வீட்டுக்குள்ளே போய் பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு ட்ரெயினில் பயணம் பண்ணணும். எடுக்கிறதுக்கு போயிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு, குதிரை வண்டி ஓட்டுறவனையும் காணாம், குதிரையும் காணாம், வண்டி மட்டும் நிற்குது. மாணவர்கள் அவிழ்த்து விரட்டி விட்டார்கள். போய் தான் ஆக வேண்டும் என்று இவர் சொன்ன பிறகு ஜனாதிபதியை குதிரை வண்டியிலே உட்கார வைத்து, இப்போல்லாம் நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆகும்போது காரில் உட்கார வச்சு இழுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை போல அவரை உட்கார வைத்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மாணவர்களே ஆசிரியரை இழுத்து கொண்டு போய் ட்ரெயினில் கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் என்று ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்கிறார். ஏன் அதை சொல்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்போல்லாம் நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்காமல் வகுப்பறையினுடைய வாசலை தொட்டதில்லை. ஒரு ஆசிரியர் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான உதாரணத்தை அந்த இடத்திலே அவர் பதிவு செய்கிறார். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன். அருமை ஆசிரியர் பெருமக்களே, தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், மாணவர்கள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். ஒரு விவசாயி களைகளை அகற்றி எப்படி ஒரு பயிரை செழிப்பாக வளர்த்தெடுக்கிறானோ, மாணவர்களுடைய குறைகளை அகற்றி அவரிடம் ஒரு விதை எப்படி வளரும் போது உள்ளே இருக்கின்ற ஒரு சினை முட்டையினுடைய கருவிலே இருக்கின்ற கருவை விட சிறியதாக இருக்கின்ற ஆலமரம் வளர்கிறதோ ஒரு விதையில் இருந்து, அவர்களிடம் இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. எல்லோரும் பெண்களாகவே ஆசிரியர்களாக இருப்பதை பார்த்து உள்ளபடியே மகிழ்ந்து நான் பேசுகின்றேன். பள்ளியின் வகுப்பறை ஏன் தாயினுடைய கருவறை போன்றது என்று சொல்லுகிறேன்? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். சிந்தித்து பாருங்கள்.
எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதை வடிவமைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு உங்கள் கையிலே தானே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த சமுதாயம் ஆசிரியர் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கின்றார்கள். இன்று நான் உங்கள் முன் நிற்கின்றேனே, இன்று காலையிலே 3000 மாணவர்களுக்கு பேசிவிட்டு 300 ஆசிரியர்களுக்கு பேசுவதற்கு இந்த இடத்திலே நான் நிற்கும் போது என்னிடம் அந்த முதல்வர் கேட்டார், சார் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசுகிறீங்க, அங்கே எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு கேட்டார். நான் 200-300 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கும் போகிறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு ஆசிரியர் 10,000 மாணவர்களுக்கு சமம். நான் 300 ஆசிரியர்களுக்கு பேசினால் 30,000 மாணவர்களுக்கு பேசுவதை விட பெரிது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கல்லூரி அதற்கு முன்னால் சிறியதுன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டார். இதை ஏன் சொல்கிறேன்னா, சும்மா வார்த்தைக்காக சொல்லவில்லை. இந்த சமூகம் உங்கள் மீது அளப்பரிய மரியாதை வைத்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அதனால்தான் தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், பள்ளிக்கூடம் விட்டு ஒரு அரை மணி நேரம் தாமதமாகி விட்டால் பதறுகின்ற பெற்றோர்கள். நீங்களும் பெற்றோர்கள் தானே. 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கின்றார்களே, நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்று தானே. அது மட்டுமா, ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெற்றோர்களும் பிள்ளைகளும் உங்களிடத்திலே படிக்க வருகிறார். சிந்தித்து பாருங்கள், ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. இன்றைக்கும் எத்தனையோ பழக்க வழக்கங்களை, பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்க வழக்கங்களை தன்னுடைய ஆசிரியை சொல்லி அடுத்த நொடி மாற்றிக்கொள்ளுகிற மாணவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனிடத்திலே இந்து மகா சமுத்திரம் மிகப்பெரியது என்று தந்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாடம். பெருசுன்னா எவ்வளோ பெருசு அப்படின்னு அவன் கேட்குறான். ரொம்ப பெருசுறான்னு அவன் புரியணுங்கிறதுக்காக யாராலையும் தாண்ட முடியாது அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், எங்கள் வாத்தியாரால் கூட வாங்குறான். அப்படி என்றால் இந்த ஆசிரியர் சமுதாயம் மீது இந்த மாணவ சமுதாயம் எவ்வளவு பெரிய மாபெரும் மரியாதை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டாமா? நியாயம் செய்கிறீர்கள். இன்னும் 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 அதிகமாக. ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, 3 மணி நேரம் படித்தேன் என்று. எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள், உண்மையா இல்லையா? நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியனுடைய அடிப்படை பண்பு. அதிகமாக நோய் உள்ளவனுக்கு தானே உடனடியாக மருத்துவம் தேவை. நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பொறுப்பு நம் கையிலே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். போங்க சார், ஒழுங்கா படுறான்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். நாங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் எங்களுடைய கைகள் கட்டி போட்டிருக்கிறது, நாங்கள் எதுவுமே பேச முடியவில்லை என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. பெற்றோர்கள் 25,000 பேருக்கு அரசு ஒரு விழா எடுத்தார்கள் மதுரை மாநகரத்திலே. எஜுகேஷன் மினிஸ்டரும் நானும் தான் இருந்தோம். நான் தான் சீஃப் கெஸ்ட்டு. அதில் நான் பேசினேன். ஒரு ஆசிரியர் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டுப்போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை என்று பெற்றோர்களுக்கு பேசினேன். ஆசிரியர்கள் என்று கண்டிக்கவில்லை என்றால் நீங்களும் கண்டிக்கவில்லை. அந்த பிள்ளை பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன அடுத்த நாள் பேப்பரில் டீச்சர்கிட்ட பெரம்பில் அடி வாங்கலைன்னாக்கா காவல்துறை அதிகாரிகிட்ட லத்தியில் அடி வாங்குவோம், முன்னாள் எஸ்பி கலிமூர்த்தின்னு பெருசாக போட்டான் எல்லா பேப்பர்லையும். அன்னைக்கு மட்டும் எனக்கு 100 கால். பேசினவங்களாம் யார் தெரியுமா? டீச்சர்ஸ். சார், எங்கள் மனசில் உள்ளதை கொட்டிட்டீங்க சார், எங்களால் இப்படி பேச முடியாது சார். அதுவும் எனக்கு தெரிகிறது. அதற்காக விட்டு விட முடியுமா? உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் விட்டு விடுவீர்களா? அப்போது என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பணியினுடைய சிறப்பை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்திருப்பதாக நினைப்பீர்கள், இன்னும் இன்னும் உணர வேண்டும். அதற்கு என்ன? இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது. சொல்லுபவர் நபிகள் நாயகம், நான் அல்ல.
கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டிலே இருந்து கல்வி நிலையத்தை நோக்கி சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான். கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள் அல்லது அதற்கு உதவி செய்யுங்கள் சொல்லுபவர் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். ஆசிரியர், ஆசு பிளஸ் இரியர், உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். குறைகளை நீக்குபவர் ஆசிரியர். நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். கற்கின்ற சமூகமும் கற்றுக் கொடுக்கின்ற சமூகமும் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுத்தான். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் என்று அத்துணை பேரும் இருந்தார்கள். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் என்றான். முதல் கடமை என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், படியுங்கள். இரண்டாவது கடமை ஒரு பெண் எழுந்து கேட்டால் படியுங்கள். மூன்றாவது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று சொல்லுங்கள். அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக நாங்கள் மாற வேண்டும், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் என்று சொன்னான்? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிர முடியும் என்ற ஒற்றை காரணம்தான். Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Whether it happens in 20 or 80. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுகிற லேரி கிங்கிட்ட போய் கேட்குறாங்க, சின்ன வயசில் நீ செஞ்ச தப்பு என்னடான்னு. புத்தகங்கள் கொட்டி கிடந்த லைப்ரரியில் நான் படிக்காம விட்டேன்டா, அதான்டா நான் செஞ்ச தப்புங்க. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. உங்களை படியுங்கள் என்று நான் ஏன் சொல்லுகின்றேன்? காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் குறிப்பாக ஆசிரியர் சமூகம் தொடர்ந்து புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை, பாட புத்தகங்களை ஆழமாக வாசியுங்கள், ஆழமாக வாசியுங்கள். இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையின்றி வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நினைத்து பாருங்கள், கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலம், அதன்படி நடப்பதன் மூலம் நாம் மட்டும் உயர்வதல்ல, நம்முடைய பிள்ளைகளை, நம்மிடம் படிக்கின்ற பிள்ளைகளை உயர்த்துவதற்கு அது ஒன்றுதான் வழி. புத்தகங்கள் என்ன செய்யும்? ஆசிரியர்களை போய் படி என்று சொல்லுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். தன்னை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி? தோல்வியில் தோண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையும் புத்தகங்கள் கற்றுத்தரும். தெரியுமா உங்களுக்கு? 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை 70 நிமிடத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பது புத்தகங்கள். இன்று உங்கள் முன் நான் ஏன் நிற்கின்றேன்? முதல்வர் சரவணனாக இருக்கட்டும், இங்கே அமர்ந்திருக்கின்ற யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக மேடையில் ஏறி வகுப்பு நடத்துகிறீர்கள். இன்று இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோரும் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? நம்ம என்ன கோடீஸ்வரர்களா? பின் ஏன் நான் ஏன் மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன்? சிந்தியுங்கள். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வேணும் கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன்.
மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. யோசித்து பாருங்க, 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை சொன்னது இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால் உங்களிடம் ஆசிரியர்களிடம் பதிவு செய்கின்றேன், பிள்ளைகளுக்கு கொண்டு சேருங்கள். தம்பி, நாங்கள்லாம் படிக்க முடியலடா, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா அவன் விரும்புகிற பெரிய உயர் அதிகாரியாக போகிறது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயர் அதிகாரி ஆனேன். ஆனால் இன்று ஏன் இது ஞாபகம் வருகிறது தெரியுமா? இத்துணை ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே, இந்த இடத்துல இதை நான் சொல்லுவதற்கு காரணம், என்னை அறிமுகப்படுத்திய பெண் அழகு தமிழிலே அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அவர் பேசும்போது சொன்னார், 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவர், துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதல்வர் பதக்கம், APJ அப்துல் கலாம் பதக்கம் என்றால் சொன்னவுடன் நீங்கள் எல்லாம் கைதட்டினீர்கள். அது உண்மை. ஆனால் அருமை ஆசிரியர்களே, பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராய் நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். என்று உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். 25 நாடுகளிலே 47 கூட்டங்களில் உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். எப்படி, ஏன், இது எப்படி சாத்தியம்? புத்தகங்கள் தானே, வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் தான் சொல்லுகிறேன், கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் இருக்கின்ற சமூகம் மட்டுமே உயர்வடைய முடியும். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்ததனுடைய நோக்கம் என்ன? சிந்தியுங்கள். மெழுகுவர்த்தியை போல உருக்கி கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்காக உங்களை உருக்கி கொண்டு பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், என்னுடைய ஆசிரியர் உட்பட. அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான், நல்ல ஆசிரியர் என்பவர் யார் என்று. அதற்கு முன்னால் 2 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாடி விட்டு துணைவேந்தரிடம் உட்கார்ந்து மதியம் உணவருந்தும் போது பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னதை சொல்லுகிறேன். அவர் சொன்னதை என்னுடைய பாணியிலே சொல்லுகிறேன். அவர் சொன்னார், பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சார், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்றார். எத்தனை உண்மை பாருங்கள். எல்லோரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பது தானே அவருடைய ஆசை, அதுதானே உண்மை. அரிஸ்டாட்டிலிடம் போய் கேட்டார்கள், யாரடா நல்ல ஆசிரியர் என்று. அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஒரு வகுப்பு நடக்கும் போது ஆசிரியர், நல்ல ஆசிரியர் யார் என்று, நல்ல டீச்சர் யாருன்னு மாணவிகள்ட்ட தான் கேட்கணுமா. ஏன்னா தனக்காக உண்மையாக உழைக்கின்ற ஆசிரியர் சமுதாயத்தை ஒரு நொடியிலே அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்காக உயிரை கூட பணயம் வைக்கின்ற மாணவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அத்துணை பெரியது ஆசிரியர் பதவி. ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்றாரு, மணி அடிச்சிடக்கூடாது, எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று நினைக்க வைத்தால் அவர் நல்ல ஆசிரியரா. எப்படா இருந்தால் முடிப்பான், அறுத்து எடுக்கிறானே, பெல் அடிச்சு தொலையாதா அப்படின்னு நினைச்சா அந்த நல்ல ஆசிரியர் இல்லையா. சிம்பிளா சொல்லிட்டு போறான். எது நல்ல பள்ளிக்கூடம் என்று சொல்லுகின்றான். மாலையிலே 1 மணி, காலையிலே 1 மணி பள்ளிக்கூடத்தில் முக்கியமாக அடிக்கிறது இல்லையா. மாலை பள்ளிக்கூடத்து மணி அடித்தவுடன் இந்த பிள்ளைகள் பசுவை நோக்கி ஓடுகின்ற கன்றுக்குட்டிகளைப் போல ஓடுவதை தினம் தினம் பார்க்கின்றீர்கள் அல்லவா. காலையில் பள்ளிக்கூடத்து மணி அடிக்கும் போது அப்படி ஓடி வர செய்கின்ற பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம். அந்த ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர், அந்த ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர் என்று சொல்லுங்க. நினைப்பார், நினைத்துப்பார். பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகள் உங்களிடம் மிகப்பெரிய புத்தக சுமையோடு சேர்த்து மனசுமையையும் சேர்த்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆசிரியர்களே, வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே சொல்லுகிறேன். ஆசிரியர்கள் இத்துணை பேர் இருக்கின்ற காரணத்தினால். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்தேன் நான். 9ஆம் வகுப்பு படிக்கும் போது யாரெல்லாம் கணக்கு பாடத்தில் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். நான் படிக்கும்போது SSLC +2 இல்லை, நான் சொல்கிறது ரொம்ப 50 ஆண்டுகளுக்கு முன்னால். இது மாதிரி ஒரு மணலில் நடந்து போனால் 11ஆம் வகுப்பு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க, அவங்க ப்ராக்டிக்கல் போயிடுவாங்க, அங்கே நடக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். காரணத்தோடு இந்த பதிவு. 27 பேர் நடந்து போகிறோம் மத்தியானம் இதே மாதிரி நேரத்தில்.
2 பேர் மட்டும் அந்த வரிசையில் இருந்து ஓடி முன்னாடி போய் அந்த வகுப்பறைக்குள்ள நுழையிறோம். காரணத்தோடு இந்த பதிவு. பிஇடி வந்து விசில் வச்சுட்டே வருவார்ல, விசில் அடித்து 2 பேரையும் கூப்பிட்டு ஓங்கி அந்த விசிலால் அடித்தார். எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. அப்படியே கையை வச்சுட்டு நிற்கும் போது ஏஎஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி உதவி தலைமை ஆசிரியர், 6 அடி இருப்பார், உங்கள் சிஓ மாதிரி ஆகிட்டா இருப்பார். அவர் கோட் ஷூட் இல்லாமல் கிளாஸுக்கு வர மாட்டார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டே அடிக்காத அப்படின்னு அந்த பிஇடியை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டே வர்றாரு. இல்லை சார், லைன் அவுட்டு ஓடுறான் சார் அப்படி. அவர் தான் கணக்குவாதியார். கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட கணக்கை கற்றுக் கொடுத்து விடுவார். ஆனால் என்னிடம் அவர் தோற்று போய்விட்டார். புரியும் என்று நினைக்கின்றேன். எனக்கு கணக்கை சொல்லிக் கொடுக்க அவரால் முடியல. அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்க. உடனே அவன் காலை பார்த்தியாடா, காலில் செருப்பு இல்லாமல் ஓடுறான்டா, சூடு தாங்க முடியாமல், நீ போய் அவனை அடிக்கிறிய அப்படின்னார். நாங்கள் 2 பேர் தான் காலில் செருப்பு இல்லாமல் இருந்தோம். எங்கடா செருப்புன்னு கேட்டார். நான் சொன்னேன், பூதல்லூர்னு ஒரு ஊர்லேருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறதுக்காக நான் தினம் ட்ரெயினில் வருவேன் சார். நடந்த நிகழ்வு. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. 1 ரூபா 1 லிட்டர் பால். அப்போது அந்த பாலை ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் தஞ்சாவூரில் கொண்டு போய் கொடுத்தா 2 ரூபா. இந்த 2 ரூபாய்க்கு சீசன் டிக்கெட் எடுத்தால் 1 மாதத்துக்கு ட்ரெயினில் போகலாம். ஸ்லிப்பர் பாத்ரூம் செப்பலில் ஊக்கு போட்டிருப்பேன். படியில் ஏறுறேன், பின்னாடி வர்றவன் காலில் மிதிச்சிட்டான் சார். அது அருந்து வந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில விழுந்துருச்சு. இன்னொன்னையும் போட்டுட்டு வந்துட்டான், அதனால் செருப்பு இல்லை சார்னு. ஒரு மாதிரி மூட் ஆகிட்டார். அவனை பார்த்தாரு, அவன் செருப்பே இல்லை சார்னு. எவ்வளோ நாளானாரு? நான் செருப்பே போட்டதில்லை சார். இன்றைய வசதிகளை நினைத்து பாருங்கள். 2 பேர் சாயந்தரம் 5 மணிக்கு வாடான்னு. ஒன்று அவன் என்கிட்ட கேட்டான், டேய் நம்மளை அங்கே கூப்பிட்டு அடிப்பார் அவன். நல்ல மனுஷனாக இருக்காரா, அதெல்லாம் நிச்சயம் அடிக்க மாட்டார், போகலான்ட்டு போனோம். 9th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரையும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினார். புதுசாக 2 செருப்பு வாங்கி வச்சுருந்தார். போட்டுக்கிடான்னாரு. சார் எங்கள் அம்மா இதை போட்டு போனால் என்னை கொண்டுருவாங்க சார், வேண்டவே வேண்டாம், அந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு. உங்கள் அப்பாவை பேச சொல்கிறா அப்படின்னு சொன்னார். அப்புறம் போட்டுக்கிட்டு சொன்னார், போட்டுட்டேன். அவனும் போட்டான். அவர் ஷூ போட்டிருந்ததை அப்படி காலை பார்த்தேன், பளபளன்னு பாலிஷ் பண்ணி போட்டிருப்பார். ஷூ வேணுமாடா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதுவே பெருசு சார்ண்ணே. உனக்கு ஷூ வேணும்னா நாளைக்கே போய் என்சிசியில் சேர்றா, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க. நான் சொல்கிறேன் என்சிசி கமாண்டர்கிட்ட, உனக்கு ஷூ தருவாங்க, அது மட்டும் இல்லைடா காலையில் பூரி தருவாங்கன்னாரு. 1/2 மணி நேரம் பேசினார். நீ ஒழுங்காக படிக்கலை, கணக்கில் பாஸ் மார்க் வாங்கலைன்னா கடைசி வரைக்கும் செருப்பு இல்லாமலே தான் அலைவன்னார். ஆசிரியர்களே, உணர்வுபூர்வமாக இதனை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறிய பிறகு தஞ்சாவூரில் செந்தில்வேலன் எஸ்பி ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருந்தார். அந்த இடத்துல என்ன போட்டிருந்தாங்க. அந்த வாத்தியாரை பார்க்கணுன்னு அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிடுச்சு. எங்கடா இருக்காருன்னு தேடினேன். மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். யாராவது தஞ்சாவூர் இருந்தால் தெரியும், அங்கே இருக்கார். நாங்கள் போனேன். அவருக்கு ஒரு 90 வயதுகளை நெருங்கி கொண்டிருந்தவர். ஈஸ்டரில் படிச்சுட்டு இருந்தார். யூனிஃபார்மில் இருக்கேன் நான். கமாண்டோ பேசி ஓடி போய், சார் எஸ்பி வர்றாருண்ணா. எஸ்பியா ஏன் அங்கே வர்றாரு அப்படின்னாரு. நான் அவருக்கு என்ன அடையாளம் தெரியலன்ட்டு கேப்பை கழட்டிட்டு ஒரு சல்யூட் அடித்தேன். உத்து பார்த்தாரு, என்ன தெரியுதா சார் அப்படின்னா. நீங்கள் மாவட்டத்தினோட எஸ்பின்னு எனக்கு தெரியுது, நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் என்ன விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. சார் நான் என்கிட்ட படிச்சியான்னு கேட்டார். ஆமாம் சார், நான் ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னாரு. சார் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார் எனக்கு. ஏய் இந்த ட்ரெயினில் வருவியே அவனா நின்ன அப்படின்னாரு. ஆமாம் சார். எஸ்பி ஆகிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாண்ண. போயிட்டேன். 10 வருஷம் கழிச்சு லண்டன்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அவருடைய மகள். அப்போ அவர் என்னை காலிலேருந்து தலை வரைக்கும் பார்த்தார். அவரை பார்த்தோன்னே காலை முதல்ல பார்த்தார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார். உங்கள் அட்வைஸை நான் கேட்ட பிறகு, மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக உயர்ந்த பிறகு, நான் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கு நேரமே இல்லை சார். அதுக்காக தான் உங்களை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன். 100 வயது நிரம்பும் போது வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்னையும் தஞ்சாவூரில் பழனிமாணிக்கம்னு சொல்லி மத்திய நிதி அமைச்சராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. 100கணக்கான மாணவர்களை அழைத்த அவர் எங்கள் 2 பேரையும் பேசணுன்னாரு. அவன் நீ பேசுகிறான்ட்டு உட்காந்துட்டான். இந்த சம்பவத்தை பதிவு செய்தேன். 1 மாதம் கழித்து என்கிட்ட இருக்கிறவங்க, என்கிட்ட படித்தவங்களாம் எவ்வளோ பெரிய நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல்.
நான் ஒரு இம்மார்டாலிட்டிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் செத்து போயிடு. அவங்க பெரிய லெட்டர் எழுதியிருந்தாங்க அவங்க மகள். இத்துணை புனிதமானது இந்த ஆசிரிய பணி. நினைத்து பாருங்கள். கல்வி கழகு கசடர மொழிதல், சொல்லுக சொல்லில் பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. ஆசிரியருக்காகவே எழுதப்பட்ட குரலை போல நான் பார்ப்பது உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க. சொல்லக்கூடிய செய்தியை மாணவர்கள் மனதிலே படும்படியாக சொல்லுகின்ற திறமையை ஒரு ஆசிரியை பெற்றுவிட்டால் அதை விட சிறப்பு அவருக்கு வேறு என்ன இருக்க முடியும்? ஆசிரியருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும். என் நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியை அல்லது ஆசிரியர் ஒரு மாணவர்களை அணுகுகிறார்களோ தோற்பதே இல்லை. மாணவர்களும் தோற்பதில்லை, ஆசிரியர்களும் தோற்பதில்லை. சார்லி சாப்ளின் சொல்லுவான், we need power only to do disruptive things. All other things can be achieved by love and affection. நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விட பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும். என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் சொல்லிட்டு டபால்னு இப்படி தமிழுக்கு வர்றானேன்னு பாக்குறீங்க நீங்க. ஒரு பாறையை எடுத்து கல்லை உடைச்சா பாறை வளையும் எங்க மலையில. அதே நேரத்திலே அதிலே வளருகின்ற ஒரு செடியானது அந்த பாறையை பிளந்து கொண்டு அதனுடைய வேர் போகும். எப்படி? கடப்பாறையால குத்துனா ஒரு ஆள் சாவான், பஞ்சில குத்துனா உள்ள போவாது. அன்பு. கடினமான பாறை கடப்பாறைக்கு இடம் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு வேருக்கு, சிறுமரத்து வேருக்கு இடம் கொடுக்கிறதே. நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. அப்படி என்றால் இந்த ஆசிரியர் பணியினுடைய மகத்துவம் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? காவல் பணி, மருத்துவ பணி, ஆசிரியர் பணி எல்லாவற்றையும் பணி பணி என்று சொல்லுகிறார்களே, மற்றவெல்லாம் தொழிலாக வல்லவா இருக்கிறது. வரவு செலவு கணக்கு பார்க்கின்ற தொழில் அல்ல இது. இந்த நிர்வாகம் இந்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கிற சம்பளம் சம்பளம் அல்ல, அது ஒரு சன்மானம். ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்விக்கு எவனால் விலை கொடுக்க முடியும்? அதை போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த வேலையை விடுத்து அவர்கள் வேறு வேலைக்கு செல்வது இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற நன்மை என்றும் அடித்து சொல்லுவேன். நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இது எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், அருமை ஆசிரியர் பெருமக்களே, உயர்ந்த மரியாதையோடு உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பல இடத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் அத்துணை இடத்திற்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் நலகும் பூத்தலின் பூவாமை நன்று. என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சுட்டு வருவாங்க வாத்தியார். கருத்தரங்குகளையும் பொதுக்கூட்டங்களையும் மேடைகளையும் வகுப்பறைகளையும் பார்த்தோன்னா வாயில வார்த்தை வராது, கை நடுங்கும். அவை அஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும். படிக்காமலே வந்துட்டு படித்த வாத்தியார் மாதிரி சப்ஜெக்டே என்னன்னு தெரியாமல் பேசுறது. இதெல்லாம் பூக்கிறத விட பூக்காமல் இருக்கிறதே நல்லது. அடுத்த ரெண்டு நமக்கு இது தேவையில்லைங்கிறதுனால சொல்லலை. நிறைய பணம் வச்சுட்டு ஏழைகளுக்கு உதவலைன்னா அவன் பணமும் ஏழை பெண்களுடைய அழகும் பூக்கிறத விட பூக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு போயிட்டான். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லை என்று. அப்படி என்றால் இந்த ஆசிரியர் பணியினுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உங்களுக்கு ஒன்றை நான் காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். பாரிஸ் கார்னரில் ஒரு ஆசிரியை கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சில் ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் கத்தியால் குத்தி விட்டான். திருப்பூரில் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் ஓங்கி அரைஞ்சிட்டான். நான் ஏதோ உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். அத்தனை பேருடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒப்புதல் வாக்கு மூலம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அருமை ஆசிரியர் பெருமக்களே, எல்லோருமே நீங்கள் மாணவர்கள் தவறு செய்யும் போது மாணவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள். பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். தயவு செய்து மாற்றி செய்து விடாதீர்கள். எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் கண்டிக்கும் போது
எல்லோருக்கும் முன்னால் தான் அவமானப்படுத்தப்பட்டேன், அசிங்கப்படுத்தப்பட்டேன் என்று அவனுடைய மனதிலே வன்மம் உண்டாகி விடுகிறது. அதனால் தான் இதை செய்தேன் என்று அத்தனை பேரும் கன்ஃபெஷனில் சொல்லியிருக்கான். நினைச்சு பாருங்க, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனை ஒரு வாத்தியார் வந்து யாரா வாட்சை திருண்டது பக்கத்தில் உள்ள மாணவனுடைய வாட்சுங்கிறாரு. உடனே எடுத்து நான் தான் சார்னு கொடுத்துட்றான். விட்டுருக்கலாம் இல்லையா? பெல்ட் எடுத்து அடி பிச்சை எடுத்துட்டார் எல்லாருக்கும் முன்னால. கண்டிப்பதாக நினைத்து கொண்டு அவன் உண்மையை ஒத்துக்கொண்டு கொடுத்த பிறகும் யாருமே கேட்காம அவனே கொடுத்துட்டான். பிற்காலத்தில் ஒரு கேப்டனை மர்டர் பண்ணி கொலைகாரனை வந்து என்கிட்ட மாட்டுறான். எப்பற இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நீ இப்படி இருக்க? பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. இல்லை சார், நான் 11ஆவது படிக்கும்போது இந்த சம்பவத்தை சொல்லி எங்கள் வாத்தியார் என்னை அடிச்சிட்டார் சார். அன்றைக்கே ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டேன் சார். அந்த வாத்தியாரை காலி பண்ணணும்னு நினச்சேன் சார். அதனால ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு கால் நொண்டியாக போயிட்டார் சார். பார்த்தா பாவமாக இருக்கு, அதனால விட்டேன் சார். சின்ன சின்ன குற்றங்கள் ஆரம்பித்தேன், இன்றைக்கி இவ்வளோ பெரிய குற்றம் செய்கிறேன்னு கன்ஃபெஷன். நான் விசாரித்த வழக்கு. இந்த ஆசிரியர்கள் நீங்கள் அதிர்ந்து போகிற மிகப்பெரிய வழக்குகள் என்னிடம் இருக்கிறது. நான் திருச்சியினுடைய எஸ்பி மணப்பாறையில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு முன்னாடி, பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனில் 5000 பேர் ரோடு மறியல் பண்ணிட்டாங்க சார். யாருமே மதுரைக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. மார்ச் மாதம் பிள்ளைகள் பரீட்சைக்கு போக முடியல சார். எல்லாரும் ரோட்டை மறிச்சிருக்காங்க சார். மாலையில் பரீட்சை விட்டு வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் பரீட்சை இருக்குது. மாலை நேரம் இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறேன், டிஎஸ்பி அனுப்புகிறேன், எல்லாரையும் அனுப்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த பதிவு. கடைசியாக ஐஜி பேசுகிறாரு, மூர்த்தி நீங்கள் போகலன்னா அது செட்டில் ஆகாதுங்கிறார். நானே போகிறேன். கமாண்டோ பீசிஸ்லாம் எடுத்துகிட்டு 5000 பேர் உட்காந்துருக்கான். ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், அவர் தான் எல்லாத்தையும் மறிக்க சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு போய் கேட்டேன். பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த அப்பாக்கார் சொல்கிறார், என் பொண்ணு 4ஆம் வகுப்பு படிக்குது சார், கொண்டு வந்து கிளாஸில் விட்டுட்டு போனேன், சாயந்தரம் அழைக்க வர்றேன், வகுப்பறையினுடைய வாசலில் நின்றுட்டு கை காமிச்சிச்சு, டாட்டா காமிச்சிச்சு. இந்த டீச்சர் வந்து என் பிள்ளை ஸ்கூலுக்கே வரலைங்கிறா சார். இப்படியே சொல்கிறான், வரலைங்கிறா சார். எல்லாரும் வந்து தேடுறோம், இல்லை சார், பிள்ளைய கொடுக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் சார். நியாயமா இல்லையா? அவ்வளோ பேர் இருக்கான். யூ ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் தி பப்ளிக் பாத், அக்கார்டிங் டு லா இட் இஸ் அன் அஃபென்ஸ், யூ கிளியர் த பப்ளிக் பாத். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் 2 மணி நேரத்தில் குழந்தை என்னாச்சுன்னு உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் வழியை விட்டாங்க. கூடவே போலீஸ் டாக் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஹேண்ட்லரை விட்டு இதை பாடுறா, ஸ்மெல் பண்ணி கிளாஸ்லேருந்து பாடுறான்னு சொல்லிட்டு 10 பேர் உமன் பீசிஸை எல்லா கிளாஸும் 4 மணிக்கு விட்டுருக்காங்க. இந்த கிளாஸ் மட்டும் 4ஆம் வகுப்பு 3:30 மணிக்கு அந்த டீச்சர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு சந்தேகம். 10 உமன் பேசி போய் அங்கே போய் பேசிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத, குழந்தைகள் போய் சொல்லாது இல்லையா, அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் போய் அந்த வகுப்பறைக்குள்ளே போகிறேன். கமலான்னு ஒரு உமன் டிஎஸ்பி என்னோட வர்றாங்க. அந்த அம்மா அந்த பீரோவை பாரு அப்படின்னு, அப்படி பீரோவை திறந்தாங்க. அதுலேருந்து ஒரு செருப்பு கீழே விழுந்துச்சு. ஐயோ, என் பிள்ளையோட செருப்பு சார், என் பிள்ளையோட செருப்பு சார்னு தலையில் அடிச்சுக்கிறாரு அந்த அப்பா. ஷூ போடுற பள்ளிக்கூடம் அது. காலில் நெகம் பேந்து போச்சுன்னு சொல்லி அன்றைக்கி செருப்பு போட்டு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டேன் சார். புது செருப்பு சார், நேற்று தான் சார் வாங்கினேன். பாருங்கள் சார், வரலன்னு சொல்கிறா பாருங்கள் சார் அப்படின்னாரு. அட்டண்டன்ஸ் எடுமான்னு அதில் ப்ரெசண்ட்டுன்னு ஸ்மால் பி போட்டுட்டு அதையே ஓவர் ரைட்டிங் பண்ணி ஸ்மால் ஏயா மாற்றிருக்காங்க. ஏமா அந்த ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொன்னேன். சொல்லலை. அந்த உமன் டிஎஸ்பி ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. சார் நடந்ததை சொல்லிடுறேன், அடிக்காதீங்க. அங்கே ஒரு பெரிய கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க, பிரின்ஸிபல் இருக்காங்க, பிள்ளைங்க பூரா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. அடுத்த நாள் ஆனுவல் டேக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் ஒரு இரும்பு ஸ்கேல் இருக்குது. இந்த பொண்ணு 2-3 தடவை சொல்லி கொடுத்து இங்கே தப்பாக போடுது. எடுத்து இப்படி வீசுகிறாங்க. கொலை பண்ணணும்லாம் அந்த அம்மாவுக்கு நோக்கம் யாருக்கு இருக்கும்? இந்த இடத்துல அடிபடுது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்ன செய்யணும்? உடனே டாக்டர் சொல்லலாம், இல்லைன்னா உடனே கரஸ்பாண்டண்ட்டை சொல்லலாம், பிரின்ஸிபல்கிட்ட சொல்லலாம், பெற்றோர்களுக்கு சொல்லலாம். திங்கிங் தட் கேர்ள் வாஸ் டைடுன்னு நினச்சிக்கிட்டு பீரோக்குள்ளே வச்சு பூட்டிடுறேன். சஃபகேஷனில் செத்து போச்சு, உயிரோடு இருந்த பிள்ளை. சரி, சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்டும்போம். எப்படி கேட்குறீங்க பாருங்கள். இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கூட நினைப்பீங்க. இறந்த பிறகு பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லா பிள்ளைங்களும் போன பிறகு வாட்ச்மேனை கூப்பிட்டு 500 ரூபா பணம் கொடுத்து, இன்னொரு வாட்ச்மேனை கூப்பிட்டு, அது லேடி, அதுக்கு 500 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வாங்க மாட்டேன், இப்போ ஓடிட்டு போயிட்டா. இந்த அம்மா ஹெல்ப் பண்ணி பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதில் புது கட்டடம் கட்டுறதுக்கு கிணறு வெட்டியிருக்காங்க. இந்த பிள்ளையை தூக்கி கொடுத்து அடுத்த ஸ்கூல் காம்பவுண்டில் ஏறி குதித்து அந்த குழந்தைய கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. டாக் இதுக்குள்ளே அந்த கிணத்துல போய் நிற்கிது. புள்ள யூனிஃபார்மோட புத்தக பையோட குப்புறம் மிதக்குது. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க.
She was arrested by me. I registered a case against that girl. Murder case arrest பண்ண. ஏன்னா subsequent conduct of the accused. Conviction ஆகி 15 வருஷம் உள்ளே போனாங்க, 14 வருஷம் உள்ளே போனாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நாட் இன் எனி அதர் சென்ஸ். எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஒரு குற்றம் நடக்குது. மியர் ஃபூலிஷ்னஸ். அந்த குழந்தை சாகவே இல்லை. எந்த டீச்சராவது குழந்தைய கொலை பண்ணணும்னு அடிப்பாங்களா? உடனே பதட்டம், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு. உடனே கொலை பண்ணி தூக்கி போட்டு கிணத்துல கொண்டு போய், அது அடுத்த ஸ்கூல் பிரின்சிபல் அலறிட்டாங்க. ஐயா, எங்கள் கிணத்துல கொண்டு வந்து போட்டு வச்சுங்களேயா, நாங்கள்லாம் என்ன ஆகிறது? ஸோ இதை எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, அருமை ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஆசிரியர் பணி என்பது மிகவும் மகத்தான பணி. திரும்ப திரும்ப நான் அதனை சொல்லுவதற்கு காரணம், அதை நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பதிவுகளையும் மாற்றி மாற்றி நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் என்ன நடக்கும்? ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் அல்லவா? அப்படி மிகப்பெரிய பணியிலே தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சாதனைக்குரியவர்கள் நீங்கள். பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று பிள்ளைகள் பின்னால் இருக்கின்றார்கள். 10 நிமிடங்களிலே என்னுடைய உரையை முடித்து விடுகின்றேன். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இந்த காலகட்டத்திலே இந்த மாணவ செல்வங்கள் பெரியவர்களே கூட வழிதவறி போவதற்கு, உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாக போவதற்கு ஒற்றை காரணமாக இருப்பது முன்னாள் சைபர் கிரைம் எஸ்பியாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன், செல்போன் என்ற ஒன்றே ஒன்று. If you do not separate yourself from distractions, the distractions will separate you from your goals. ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு ஆசிரியர்கள் பல இடங்களிலே போய் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருபடி அதிகமாகவே பேசுகிறேன். செல்போனால் வர்ற பிரச்சனைகளை மட்டும் இல்லை, ஏன் நீங்கள் எல்லாருமே அதில் போய் மாற்றோம். Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, said Steve Jobs, my magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. மற்றதெல்லாம் விட்டுருவோம். reshaped the culture. ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள உறவை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் செல்போன் வெளிச்சத்திலே முக்காடு போட்டுக்கொண்டு போர்வையை போத்திக்கொண்டு உள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். ராத்திரி 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ள செல்போனில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் செய்திகளை என்று ஒரு டவரை வாட்ச் பண்ணி பல லட்சம், ஒரு டவரில் எவ்வளோ லட்சம் வரும் கால் பார்த்துங்க. 3 நாள் டேபிள் ஒர்க் பண்ணி கரெக்டாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி, லொக்கேஷனை கண்டுபிடிச்சி, கமாண்டோ பீசிஸோட யூனிஃபார்மோட போகிறோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் ஒரு பொண்ணு ராத்திரி 1 மணிலேருந்து முக்காடு போட்டு பேசிக்கிட்டே இருக்கு. கதவை அப்படி போர்வையை திறந்து எங்களை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு வந்துருச்சு. வார்டன் ஐயோன்னு கத்திட்டாங்க. சரிம்மா இது வேண்டாம் போகலாங்கும் போது என்கிட்ட இருந்த டிஎஸ்பி சொன்னாங்க, எப்பொழுதுமே கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க லேடிஸு, சார் அந்த இன்னொரு ஃபோனையும் பார்த்துருவோம் நாங்கள், அது பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்குமா வேண்டான்னு. இல்லை போகலாம் சார். நாங்கள் போனால் அவன் தீவிரவாதி என்று தெரியாமலேயே ஒரு கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவியை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் பெற்றோர்கள் கேட்டோன்னா அதிர்ந்து போய்விட்டார். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து சொல்லுகிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். போன் ஃபிக்ஷன் எனும் இணையதளம், காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய பெரியவர்களினுடைய எண்ணிக்கை 2 கோடியை தாண்டுகிறது. நம்புவீர்களா? குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு. அது எப்படி எங்கே
சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய முறையிலே, சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய நபர்கள், சொல்ல வேண்டியவர்களுக்கு சொன்னால் மட்டுமே இந்த இளைய சமுதாயத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் செல்போன் திரைகளும், சின்ன திரைகளும், பெரிய திரைகளும் கள்ளங்கபடமல்லாத பிஞ்சு உள்ளங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகளிலே தள்ளி விடுவார். தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்க படிச்சுட்டு ஆசிரியர், அப்பா ஆசிரியர், ஆசிரியை அம்மா, பிபிஏ முடிச்சுட்டு ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போது வந்த ஜட்ஜ்மெண்ட், எனக்கு தெரிந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அற்புதமான பெண், அங்கே போய் எம்பிஏ சேருது. ஹிர்திக், கரண், சின்கான்னு 3 பேர் 3rd இயர் படிக்கிறான் லா காலேஜில். அந்த ஹிர்திக் சொல்கிறான், நேரம் கழுது வேகமாக பேசுகிறேன், இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கெடுக்கிறேன்னா இல்லையா பாடுறா அப்படிங்கிறான். சேலஞ்ச் பண்ணுறாங்க கூட. முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக யாருடனும் தெரியாதவர்களுடன் தொடர்பு கொள்ளாதீர்கள். ஹைலி டேஞ்சரஸ். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். வாட்ஸ்அப்பில் பேசினா ரொம்ப சீக்ரெட். அமேசான் நிறுவனத்தோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் 8000 கோடிகளுக்கு அதிபதி. அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? சுஜாந்த் சிங்னு ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிட்டான். அங்கே இருக்கிற தீபிகா படுகோனிலிருந்து எல்லா நடிகைகளையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. வாட்ஸ்அப் உரையாடல், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். பேசுகிறவன் பூட்டு போட்டு அனுப்புகிறான், அங்கே சாவி வச்சு திறக்கிறான், அவ்வளோதான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போனாக்கா அதில் என்கிரிப்ஷன் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன்டி, எல்லாமே போயிடுச்சு. கண்ணை மூடிட்டா பூனா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இப்படிப்பட்ட இந்த செல்போன் உரையாடலில் இந்த செல்போனை எப்படி பயன்படுத்தணும் என்பதை மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக மாறிப்போய் விட்டது. பிள்ளைகளை எப்படி நீங்கள் ஒரு எஜுகேஷன் டூர் அழைச்சிட்டு போனாக்க, கடலில் போனாங்கன்னா கடல் அலை வந்தால் உடனே அறியாமல் கையை பிடிக்கிறீங்கல்ல, அதை மாதிரி என்ன செய்கிறாங்க செல்ஃபோன்லேருந்து பெற்றோர்களாகிய நீங்கள், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அதை பார்க்க வேண்டியது அவசியம். அவர் கொண்டு போய் அங்கே சேர்க்குறார். இந்த பிள்ளைய ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லன்னு போய் சொல்லி நட்பாகிறது, காதலாகிறது. ஒரு ஆபாசமாக ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கிறான். அந்த பொண்ணு முதல்ல அனுப்பலை. ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட். ரொம்ப மனசு இறங்கி போய் உன்னை போல் அழக யாரும் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சு இல்லை. உடனே குளிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்றான். ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன் பயமுறுத்தி, அவன் மட்டுமின்றி அத்துணை பேரும் அந்த பெண்ணை நாசப்படுத்தி விட்டார்கள். உயிர் போகிற நிலைமை வந்தோன்னே அப்பாட்ட கத்துது. அப்பா ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், அம்மா டீச்சர். என்னை தெரியும், அவருக்கு என்னை போன்ற பல பேரை தெரியும். சார்னு 6:15 மணிக்கு கதறார். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறார். அத்தனை பெண்புலம் உடையவர்கள், அவர்கள் பின்புலம் உடையவர்கள். சுப்ரீம் கோர்ட் போங்கங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போய் விசாரிக்கிறான். ஒரு அற்புதமான காவல்துறை அதிகாரி விசாரித்து ப்ளூ டிக் வந்தாலே அதுதான் எவிடன்ஸ்னு சொல்லி போடுறாரு சார்ஜ் ஷீட்டை. சுனிதா என்ற ஒரு மிகப்பெரிய நேர்மையான தைரியமான பெண் நீதிபதியிடம் செல்லுகிறது. முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே ஹிர்திக், கரண், சின்கா என்ற அந்த 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து 1 மாதத்திற்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நினச்சி பாருங்க அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு. 3 பேரோட அப்பாவும் நடைப்பினம், அக்யூஸ்டோட அப்பாலாம். பிள்ளையோட அப்பா அதை விட. இதற்காகவா நாம் படிக்கின்றோம்? அப்போ இந்த செல்போனில் போய் நம்ம மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதையும் சொல்லுகிறேன். ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 150லிருந்து 300 முறை இளைஞர்களும் பெரியவர்களும் செல்போனை எடுத்து பார்க்குறோமா ஒரு நாளைக்கு. இல்லைனாக்கா ஓசோனில் ஓட்ட விழுந்துரும், இல்லைன்னா உக்ரைனில் குண்டு போட்டுருவான். காலையில் எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை தர்றது, ராத்திரி படுக்கைக்கு செல்ஃபோனோட போகிறது. நினைத்து பாருங்கள். ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல நம்முடைய வாழ்க்கை. இதை பிள்ளைகளுக்கு யார் சொல்லித் தருவது? அது மட்டுமா? இந்த செல்போன் என்ற ஒன்றிலே ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் இந்த இந்தியர்கள் செலவு செய்கிறார்கள். மார்க் ஜூக்கம்பெர்க்னு ஃபேஸ்புக்கோட நிறுவனரை கூப்பிட்டு அமெரிக்க செனட்டில் கேட்குறான், ஃபேஸ்புக்கில் கோடி கோடியாக கொட்டுறியே எப்பட்றான்னு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், எங்களுடைய மிகப்பெரிய வருமானமே ஊடகங்களுக்கு தவிர்க்க முடியாதபடி ஒளிருகின்ற விளம்பரங்கள் தான் அப்படிங்கிறான்.
விளம்பரத்தை பார்க்காமல் எந்த செய்தியையும் நீங்கள் பார்க்க முடியாது. அத்துணையும் குப்பை செய்திகள் உட்பட. இதற்காகவா நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டும்? ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு படத்தை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய உளவியலை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய புத்திசாலிகளால் செல்போன் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் செல்போனிலே குவிப்பது எப்படி? ரூம் போட்டு விசாரிக்கிறான், திங்க் பண்ணுறான். எதுக்கு? அவன் காட்டில் மழை பெய்யுது. ரீடு ஹேஸ்டிங்கிட்ட போய் கேட்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ, உனக்கு யூடியூப்பா ஃபேஸ்புக்கா எதிராக போட்டினா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த இந்திய மக்கள் எல்லாருடைய பகல் நேரத்தையும் நான் எடுத்துட்டேன், ராத்திரியில் அவங்க தூங்குறதை கெடுக்கிறதுக்கு யோசிக்கிறேன், அதுக்கு தான் நைட் மோட் பிளாக் மோடெல்லாம் கொடுக்குறேன், இன்னும் முழுசாக வெற்றி அடையலைங்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி நம்முடைய நேரத்தை அவர்கள் பணம் செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தோற்று போகிறோம்? இதையெல்லாம் யார் சொல்லுவது? எப்படி மாணவர்கள் அறிவார்கள்? பெரியவர்களுக்கே தெரிவதில்லையே. தயவுசெய்து ஆசிரியர் பெருமக்களே, பிள்ளைகளுக்கு படிக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். எண்ணத்தினுடைய வலிமை என்ன, சிந்தனையினுடைய அருமை என்ன என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு இளம் பிராயத்திலே சொல்லித்தாருங்கள். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கும் சேர்த்தே இது மிக பொருந்தும். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வள்ளுவர். காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிதுங்கிறார். காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. பிள்ளைகளை பெரிதாக சிந்திக்க சொல்லுங்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். இது அத்துணையும் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. The golden key to remember is the sole author of your success is your mind. சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் இந்த வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. பிள்ளைகளுக்கு இது தெரிய வேண்டும். நம்மால் முடியாது என்று நீ நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். தன்னை நம்ப கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறந்துவிடும். இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். பிள்ளைகளை காலையிலே சீக்கிரம் படுக்கை விட்டு எழ கற்றுக் கொடுங்கள். காலையிலே படுக்கை விட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக எழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை. நான் சொல்லுதுண்டு. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இதை ப்ரேயரில் போட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு 7 மணிக்கு எழுப்ப சொன்னால் கூட எந்திரிக்காத என் புள்ள 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு எருமைங்களா எந்திரிங்கன்னு என்னை எழுப்புறான். சார் என்ன சார் மேஜிக் அப்படின்னு ஒரு டீச்சர் பேசுனாங்க இன்னைக்கு காலையில். உங்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த சமுதாயம் இருக்கிறது ஆசிரியர் பெருமக்களே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை ஆசிரியர் தினத்திலே பாராட்டுவதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ வந்தோம், சொல்லிக் கொடுத்தோம், சம்பளம் வாங்கினோம், வீட்டுக்கு போனோம். அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தன்னால் வளரும். இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். அமைதி காத்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.